என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பயிற்சி, நோயின்றி வாழ்வதற்கான பயிற்சி, அவர்களாகவே அவர்களுக்கே டாக்டர் ஆகக்கூடிய பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நமது தமிழகத்தில் இதற்கென்றே தனியாக ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அதிலே இதை சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிப்ளமா கோர்ஸு, டிகிரி, எம்பில், பிஹெச்டி, பிஜி டிப்ளமா, எம்எஸ்சி எல்லாம் வந்துவிட்டது. அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். படித்து வெளிநாட்டிலேயே வேலை கிடைக்கின்றது. இங்கேயும் பள்ளிகளில் எம்எஸ்சி படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஏன் தனியாகவே அவர்கள் இந்த யோகத்தை வைத்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற நிலையெல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது. தமிழகத்தில் இப்பொழுதுதான் ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு நமது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கலைமாமணி நீதிராஜன் அவர்கள் எம்எஸ்சி யோகா அவர்கள் ஓசூரில் நெருதான் யோகா ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் படித்த மாணவர்கள் இவர்கள். பாருங்கள், சின்ன பிள்ளைகள், ஆதிரன் 1வது வகுப்பு, பிரிஜின் 2வது வகுப்பு படிக்கிறான். இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுப்பது என்பது கொஞ்சம் சற்று கடினம். ஏன்னால் வளையணும் நிமிரும்போது அங்கேயாவது வலி வந்துட்டான், வரமாட்டான். அதுக்காக சின்ன சின்ன ஆசனங்களை அவர்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடினமான ஆசனங்களெல்லாம் தூக்கி அழகாக பண்ணி விடுறாங்க. மாணவர்களுக்கு சின்ன சின்ன ஆசனம் சொல்லிக் கொடுத்தாலே அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், அவங்க மகாமுத்ரா ஆசனங்களில் முக்கியமான ஆசனங்களுக்கு முத்திரை குத்தப்படுகிறது. முக்கியமான ஆசனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மகாமுத்ராவை இவர்கள் செய்ய போகிறார்கள். நேரே உட்காரு, கீழே உட்காரு. மகாமுத்ரா இது பார்ப்பதற்கு உங்களுக்கு சின்ன ஆசனமாக தெரியும். ஆனால் இதில் என்ன நடக்குது பார்த்தீங்களா? பாடியை 3ஆக வளைக்கணும். 1 2 3. பாடியை எங்கே வளைக்கிறோம்? முன்னாலேயும் வளைக்கிறதில்ல, பின்னாலேயும் வளைக்கிறதில்ல. பாடியை 3ஆக வளைக்கும் பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது, வயிறு அமுக்கப்படுகிறது. வயிறு டைஜஸ்ட் சிஸ்டம் எத்தனை உறுப்புகள் இருக்குது, அதுக்கு எங்கே வேலை கொடுக்கும்? சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை, இவர்களுக்கெல்லாம் எந்த பயிற்சியும் நாம் கொடுப்பதே இல்லை. இது ஒரு சின்ன பயிற்சி. டைஜஸ்ட் சிஸ்டத்தை அழகாக இயங்க வைக்கக்கூடிய முக்கியமான ஆசனம் மகாமுத்ரா, முத்திரை குத்தப்பட்ட ஆசனம். இதை ஒரு 10 தடவை செய்துட்டு கூட போயிடலாம். சில பேர்களுக்கு வயிறு பெருசாக இருக்க, இப்படி குனிய முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவு குனிங்க, கையை முன்னால் வச்சு குனிங்க. கொஞ்ச நாளில் தானாகவே வயிற்றுடைய இறுக்கம் குறைந்து தானாக நெத்தி தரையை தொடக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துவிடும். உங்களுடைய வயிற்றை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களே நீங்கள் செய்தாலே போதும். வயிறு பெருகு முன்னால் வர வர நீங்கள் ஆரோக்கியத்தில் பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எந்த காரணத்தை கொண்டும் வயிறை பெரிதாக்கி விடக்கூடாது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். வயிறு பெரிதானால் நீங்கள் ஆரோக்கியத்தில் பின்னோக்கி போய் விடுவீர்கள். மெதுவாக எந்திரிங்கள், மெதுவாக எழுந்திரிங்கள். ஒருவருக்கு ஒரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே டேர்ன் பண்ணு. சில பேர்களுக்கு வயிறு பெருசாக தான் இருந்தால் தொட முடியாதுன்னு இல்லை. சில பேர் எலும்பாக இருப்பாங்க, தொட முடியாது. ஏன்னா முதுகெலும்பு விரைப்பாயிரும், குடிய முடியாது. முதுகெலும்பு விரைப்பாகிக்கிட்டால் எங்கே குடிய முடியும்? முதுகெலும்பை விரைப்புத்தன்மை அடைய விடவே கூடாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஏதாவது முன்னும் பின்னும் வளையணும். முன்னாலெல்லாம் பெண்களுக்கு வீட்டில் முன்னால் குனிகிறதுக்கு பின்னால் குனிகிறதுக்கெல்லாம் வேலை இருந்தது. அப்படியே அம்மியை கீழே உட்கார்ந்து அரைக்கும் பொழுது
பாடி ரெண்டாக மடைக்கப்படுகிறது, நம்ம அரைக்கிறோம், உங்களுக்கு வேலை வந்துடுது. துவைக்கும் போது முன்ன பின்ன குடிய வேண்டியது வரும், அதுக்கு இப்போ மிஷின் வந்துடுது, அவங்களுக்கு அதுக்கு வேலையே இல்லை. ஆற்றல் உழைக்கும் பொழுது அப்பவும் வேலை இருந்தது, இப்போல்லாம் மிக்சி கிரைண்டர் வந்துடுச்சு. இப்படி பெண்களுக்கு வேலை குறைய குறைய உடல் உண்டாகி பல்வேறுபட்ட நோய்கள் வந்து விடுகிறது. இப்பொழுதெல்லாம் தமிழகத்திலே ஒரு குழந்தை பெற்று விட்டாலே இந்த இடுப்பு பெருசாகிடும், ஆற்றல் மாதிரி பெருசாகிடும் பார்க்கலாம். ஆனால் வெளிநாட்டில் உள்ள பெண்களை பாருங்கள், சைனீஸை பாருங்கள், வடநாட்டில் உள்ள பெண்களை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் பெருசு கிடையாது. ஏன் நமது சினிமா நடிகர்கள் கூட பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு வேறு வெளியே தள்ளிடுறான். ஆனால் ஆண்கள் 60 வயசு வரைக்கும் நடத்துகிறான், யோகா பண்ணுறாங்க, ஜிம் பண்ணுறாங்க, அவங்க 60 வயசு வரைக்கும் இளைஞராகவே காட்சி அளிக்கிறார்கள். மெதுவாக எந்திரிங்க. இந்த கலை நமக்கு எந்த பக்க விளைவுகளும் வராது, அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இது ஒரு தனக்கே தானாக டாக்டராக மாறக்கூடிய அற்புதமான பயிற்சி. இதை பயின்று நோயின்றி பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.